இருக்கிறத நுணலும் தன் வாயால் கெடும்னு நீயே எழுந்து நின்ன. எழுந்துருமா? எழுந்துரு. உன் சப்ஜெக்ட் என்ன? இந்த சமுதாயத்துல யாரும் யாரிடத்துலயும் உண்மையா இல்லைங்க ஐயா. அதுதான் உண்மை. நம்ம தாய்மொழிக்கு நாம் உண்மையா இருந்திருக்கிறோமா? பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உண்மையா இல்ல, குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இல்ல, அரசியல்வாதிகள் நாட்டு மக்களுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளுக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையா இருக்கிறது இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் கிட்ட உண்மையா இருக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா இருக்கிறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா இருக்கிறது இல்ல, லவ்வர்ஸ் உண்மையா இருக்கிறது இல்ல, லவ் உண்மையா இருக்கிறது இல்ல. உன் சப்ஜெக்ட் என்ன? யாருக்கு யாரும் உண்மையா இருக்கிறது இல்ல, யாரும் யாரிடமும் உண்மையாக இல்லை. இதானே உன் சப்ஜெக்ட். இப்போ இந்த லக்ஷ்மணய்யர் இறந்து போன பொழுது எவ்வளவு காலேஜ் கேர்ள்ஸ் போனீங்கன்னு சொன்னீங்க? 600-700. எதை பார்க்க போனீங்க? அவருடைய சடலத்தை பார்க்க. அவர் சடலத்தை பார்க்க போனீங்க. எனக்கு தெரிஞ்சு இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டு சடலத்தை பார்க்க போனீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல உன் வயசு பெண்கள் ஒரு சடலத்தை போய் பார்க்க மாட்டார்கள், பார்க்க அனுமதிக்கவும் மாட்டார்கள் பெரியோர்கள். அப்படி 600 பேர் போய் லக்ஷ்மணய்யர் சடலத்தை பார்த்துட்டு யாரும் யாரிடமும் உண்மையாக இல்லைன்னு சொல்றியே, இது எந்த விதத்துல நியாயம்? அடுத்தது அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டா உங்ககிட்ட, நீ உங்க அப்பாட்ட நியாயமா இல்லையா, உண்மையா இல்லையான்னா நீ பேசும் பொழுது நான் உண்மையா இல்லைன்னு சொல்லிட்டேன். வலது கையில மைக்கப்படி, இடது கையை வெளியில எடு, நெஞ்சில கை வை. நீ உன்னுடைய அப்பா அம்மாவிடம் உண்மையாக இருக்கிறாயா இல்லையா? நான் எங்க அப்பா அம்மாட்ட உண்மையா இல்ல. எங்க அப்பா கொடுக்கிற பணத்துல நான் பாதிய சரி ரீவேட். உங்க அப்பா உன்னிடம் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா? உன் அம்மா உன்னிடம் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா? லீவே. இங்க இருக்கிறதுலயே யாருக்கு அதிகமா கைத்தட்டல் கிடைச்சது? அவர்கள் உங்களிடம் உண்மையாக இருக்கிறார்களா இல்லையா? சும்மா இல்ல, யாரும் யாரிடமும் உண்மையாக இல்லை நீ சொன்ன. நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் மழுப்பாத. உன் வாயால இல்ல, அது சுத்த போய். சிலரிடம் கண்டிப்பாக உண்மையாக இருக்கிறார்கள்னு சொல்ற வரைக்கும் நைட்டு 12 மணி ஆனாலும் ஒண்ணு விட மாட்டேன். என்னமா சொல்லு. யாரும் யாரிடமும் உண்மையாக இல்லையா? இல்ல சார். இல்ல பாத்தியா? இது அதாவது யாரும் யாரிடமும் உண்மையாக இல்லைங்கிற உண்மையை சொல்லக்கூடிய நீ ஒரு உண்மையான பெண்ணாக இருப்பாய் என்று எதிர்பார்க்கிறேன். ஐ ரிப்பீட் த கொஸ்டின். யாரும் யாரிடமும் உண்மையாக இல்லையா? இல்லைங்க சார். இல்ல. அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம தடுக்கிறான். முதல்ல இல்லன்ட்டு அவள்கிட்ட. இப்ப மெதுவா திரும்பி பார்த்து இல்லன்னு சொல்லணுமா ஆமான்னு சொல்லணுமா அப்படின்னு தடுமாறுகிறாய். இல்ல இல்ல இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டோமா கடைசியில? பண்ணுங்க சார். பண்ணட்டுமா? உட்காரு. நீங்க வந்துருங்க சார். உங்களுடைய தலைப்பு என்ன சார்? மக்கள் முட்டாள்கள். மக்கள் முட்டாள்கள் உங்களையும் சேர்த்தா? நிச்சயமா. குடங்குளத்துக்கு ஈரோடுல இருந்து எத்தனை பேர் போனீங்க சார்? ஈரோடுல இருந்து 4 பேட்ச் போனாங்க சார். ஒரு பேட்சுக்கு 60 பேர். ஒரு பேட்சுக்கு 60 பேர் வீதம் 4 நாள் போயிருந்தோம். மொத்தம் எவ்வளவு பேர்? 4 6 24 240. அந்த 240 பேரும் முட்டாள்களா? அந்த பாலிசிக்கு நான் பின்னாடி வரேன். அந்த அணு உலை வேணுமா வேணாமாங்கிறதுக்கு நான் வரல. அந்த 240 பேரும் முட்டாள்களா? இல்ல. ரைட். நீங்க ஏதோ ஒரு இயக்கம் வச்சு நடத்திட்டு வரேன்னு சொல்றீங்களே, அந்த இயக்கத்தின் மூலமா நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டு வரேன்னு சொல்றீங்களே, அந்த இயக்கத்துல மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்? 1000 கல்லூரி மாணவர்கள். அத்தனை மாணவர்களும் முட்டாள்களா? இல்லை. அப்ப எப்படி எல்லாம் முட்டாள்கள் மக்கள்? நீங்க மக்கள்களில் முட்டாள்களும் இருக்கிறார்கள், உங்களை போன்ற புத்திசாலிகளும் இருக்கிறார்கள். ஓகே ரைட்டா? இது எதுக்கு சொல்றேன்னா, ஒரு 2 பேர் வாயாலேயே அதை நான் ஒத்துக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பா உங்ககிட்ட ஒத்துக்க வச்சதுல சந்தோஷப்படுறேன். மக்கள் அனைவரும் முட்டாள்கள் அல்ல. அதாவது இந்த சொசைட்டிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது தான்.
ஒரே பாசிட்டிவா இருந்தாலும் உலகம் நல்லா இருக்காது, ஒரே நெகட்டிவா இருந்தாலும் உலகம் நல்லா இருக்காது. பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தா ஒரு கரண்ட் வரும், ஒரு எனர்ஜி பாஸ் ஆகும். அந்த நெகட்டிவ் நமக்கு தேவை, நம்மள மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்ஸ்க்கு. ஓகே, ப்ளீஸ் எழுந்திருமா.